தீபம் ஏற்றுவது என்பது தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான பழக்கம். வீடுகள், கோவில்கள் மற்றும் பிற புனித இடங்களில் தீபம் ஏற்றுவது நம் வாழ்வில் நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது. விளக்குகள் பொதுவாக உலோகம், மண் அல்லது கல் போன்ற பல்வேறு பொருட்களால் செய்யப்படுகின்றன. ஒவ்வொரு பொருளும் அதன் தனித்துவமான குணங்களையும் பலன்களையும் கொண்டுள்ளது. மண் அகல் விளக்கு. மண் அகல் விளக்குகள் பொதுவாக பூஜைகளில் பயன்படுத்தப்படுகின்றன. இவை நோய்கள் மற்றும் துன்பங்களை நீக்கி நல்வாழ்வையும் செழிப்பையும் தரும் என்று நம்பப்படுகிறது. மண் அகல் விளக்குகள் பூமியின் சக்தியை பிரதிபலிக்கின்றன. இது நிலைத்தன்மை மற்றும் வளத்தை குறிக்கிறது. வெள்ளி விளக்கு. வெள்ளி விளக்குகள் மகாலட்சுமியின் அருளை ஈர்ப்பதாக நம்பப்படுகிறது. செல்வம், செழிப்பு மற்றும் சம்ருத்தி ஆகியவற்றை பெற இவை வீட்டில் வைக்கப்படுகின்றன. வெள்ளி என்பது தூய்மை மற்றும் தெளிவுத்திறனின் உலோகமாக கருதப்படுகிறது. இது நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்க உதவுகிறது. பஞ்ச உலோக விளக்கு. பஞ்ச உலோக விளக்குகள் 5 உலோகங்களான தங்கம், வெள்ளி, செம்பு, ஈயம் மற்றும் துத்தநாகம் ஆகியவற்றால் செய்யப்படுகின்றன. இவை தேவதைகளின் வாசத்தை ஈர்ப்பதாக நம்பப்படுகிறது. பஞ்ச உலோக விளக்குகள் 5 பூதங்களையும் நீர், நிலம், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் பிரதிபலிக்கின்றன. இது சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தை குறிக்கிறது. 4. வெண்கல விளக்கு. வெண்கல விளக்குகள் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்துவதாக நம்பப்படுகிறது. இவை வீட்டில் நேர்மறையான அதிர்வுகளை உருவாக்க உதவுகின்றன. வெண்கலம் என்பது வலிமை மற்றும் எதிர்ப்பு சக்தியின் உலோகமாக கருதப்படுகிறது. இது நோய்களை எதிர்த்து போராட உதவுகிறது. விளக்கு ஏற்றும்போது சில குறிப்புகள். விளக்குகளை எப்போதும் சுத்தமான இடத்தில் வைக்கவும். நல்ல தரமான எண்ணெய் அல்லது நெய்யை பயன்படுத்தவும். தீபம் ஏற்றும்போது உங்கள் மனம் அமைதியாகவும் நேர்மறையாகவும் இருக்க வேண்டும். தீபம் அணைந்ததும் அதை மீண்டும் ஏற்றும் முன் விளக்கை சுத்தம் செய்து புதிய திரியை வைக்கவும். விளக்கு ஏற்றுவது என்பது ஒரு எளிய செயல், ஆனால் அதன் ஆன்மீக மற்றும் ஆரோக்கிய நன்மைகள் அதிகம். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள விளக்குகளின் பலன்களைப் பற்றி அறிந்து உங்கள் வாழ்வில் நேர்மறை மாற்றங்களை கொண்டு வாருங்கள்.